இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் பிள்ளைகள், அதாவது புணர்ச்சி. புணர்ச்சி அப்படிங்கிறது சொல்லையிலேயே எங்களுக்கு என்ன நினைக்கு வருது அப்படின்னு கேட்டா, அதாவது ஏதோ ஒன்றுடன் ஒன்று சேர்றது, புணர்றது தானே புணர்ச்சி. ஏதாவது ஒரு விடயம் இல்லாட்டி ஒரு பொருள் இன்னொன்றோட சேர்றது தான் புணர்ச்சி. அதாவது ரெண்டு விடயங்கள் சேர்றது தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் கேட்டா புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இலக்கணத்துல புணர்ச்சி அப்படின்னு சொல்றது என்னன்னு பார்ப்போம் இன்னைக்கு. அதாவது புணர்ச்சி என்றால் என்ன என்ற விடயத்தை தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க இருக்கோம். இலக்கணத்துல புணர்ச்சி அப்படின்னு சொல்றது, அதாவது சொல்லொன்றில சொல்லாக்க கூறுகள். சொல்லாக்க கூறுகள் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டா இந்த பகுபத உறுப்புகள். சொல்லாக்க கூறுகள் அப்படின்னு சொல்றது பகுபத உறுப்புகள். சாதாரண ஒரு சொல்ல எடுத்துக்கிட்டா, இப்ப சென்றான், செல் பிளஸ் இட் பிளஸ் ஆன். செல் சக இட் சக ஆன். செல் சக இட் சக ஆன். போனான் என்ற சொல்ல எடுத்துக்குவோம். போவன்னா சக இன்னன்னா சக ஆன். போவன்னா சக இன்னன்னா சக ஆன். போனான். இப்படி சொல்லாக்க கூறுகள். சொல்லாக்க கூறுகள் என்று சொல்லுகின்ற பொழுது, அதாவது நான் திரும்ப சொல்றேன் கேட்டா, அதாவது பகுபத உறுப்புகள், பகுதி, விகுதி, இடைநிலை, சாரி, சந்தி, விகாரம், இப்படி சொல்லப்படுகின்ற ஒரு சொல்லில் அடங்கக்கூடிய அந்த பகுபத உறுப்புகள் சொல்லாக்க கூறுகள். இப்ப இதுகள் சொல்லை உருவாக்குகின்ற சொல்லாக்க கூறுகள். அடுத்து பகுபத உறுப்புகள். இந்த பகுபத உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பொருள் தர்ற வகையில வந்து அதை நாங்க சொல்லுவோம் என்னன்னு கேட்டா புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டுமல்லாமல் சொற்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து இணைந்து வந்து, சொல்லாக்க கூறுகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வந்து பொருள் தரும். அதையும் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் கேட்டா புணர்ச்சின்னு சொல்லுவோம். இப்படி சொற்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வந்து சேர்ந்து வந்து பொருள் தருமாயின் அதை நாங்கள் பொருள் தருவது புணர்ச்சி என்று நாங்கள் சொல்லுவோம். இதுதான் புணர்ச்சிக்குரிய வரைவிலக்கணமாக காணப்படுகிறது. சரி, இப்ப பாருங்க, இங்க அவன் என்ற சொல்லினுடைய பதப்பிரிப்பை நாங்க பார்ப்போம். பதப்பிரிப்பு என்றால் சொல்லை நாங்க பிரிச்சு பார்ப்போம், அவ்வளவுதான். இங்க இருக்கின்ற சொல்லை நாங்க பிரிச்சு பார்ப்போம். எப்படி கேட்டா, ஆனா சக இவ்வண்ணா சக அன். அவன் பூக்களை வளர்த்தான். அவன் பூக்களை வளர்த்தான். பாருங்க, இந்த அவன் எப்படி பிரிப்படுதுன்னு கேட்டா, ஆனா சக இவ்வண்ணா சக அன். அன் என்பது ஆண்பால் விகுதி, சரியா? ஆ என்பது ஒரு சுட்டு, இவ்வண்ணா வந்து இங்கே சந்தியாக காணப்படுகிறது. ஆகவே அவன் என்ற சொல் இங்கே பிரிக்கப்பட்டிருக்கின்ற விதம் இதுதான். இப்படிதான் பிரிச்சிருக்கிறோம். பூக்களை வளர்த்தான். பூக்கள் பிளஸ் ஐ. பூக்கள் சக பூக்கள் கூட்டல் ஐ. பூக்களை வளர்த்தான். வளர் வினையடி வளர். சக இத்தண்டா சக ஆண். வளர்த்தான். அவன் பூக்களை வளர்த்தான். இங்கே காணப்படுற இந்த சொல்லினுடைய ஒவ்வொரு சொல்லும் அவன் என்ற சொல் பகுபத உறுப்புகளால அந்த சொல்லாக்க கூறுகளால உருவாக்கப்பட்டிருக்கிறது அங்க அவன். ஆகவே பகுபத உறுப்பால உருவாக்கப்பட்டிருக்கிறது. பூக்களை என்ற சொல்லை நாங்கள் எடுத்துக்கிட்டா, பூக்கள் பகுதி அங்கு என்னன்னு கேட்டா ஐ என்ற சொல்லோட அந்த வெகுதியோட இணைந்து அது வந்திருக்கிறது. வளர்த்தான், அது வளர் இச்சக ஆன் என்ற சொல்லாக்க கூறோட அந்த என்ன முழுமையான ஒரு வாக்கியம் வந்திருக்கிறது. அங்க நாங்க பிரிச்சு மட்டும் தான் பார்த்திருக்கிறோம். ஆகவே இது எதுக்கு அதை பிரிக்க போட்டிருக்குன்னு கேட்டா, நான் உங்களுக்கு பிரிச்சு சொல்றேன்னு கேட்டா, சொல்லாக்க கூறுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வந்து பொருள் தருவது புணர்ச்சி என்று சொல்லுவோம். சொல்லாக்க கூறுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வந்து பொருள் தருவதை நாங்கள் புணர்ச்சி என்று சொல்லுவோம். அடுத்து சொற்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வந்து பொருள் தருவதை நாங்கள் என்ன என்று சொல்லுவோம், அதாவது புணர்ச்சி என்று சொல்லுவோம். சொற்கள் முதலாவது சொல்லாக்க கூறுகள் தான் பிள்ளைகள். இந்த உதாரணத்தை போட்டிருக்கேன். சொல்லாக்க கூறுகள் அந்த தியரிக்கான உதாரணத்துக்கு தான் இதை நான் போட்டிருக்கேன். அதாவது அவன் பூக்களை வளர்த்தான் என்ற பகுபத உறுப்புகளை கொண்டு சொல்லாக்க கூறுகளை கொண்டு வகுத்து தனித்தனியாக பிரித்து நான் போட்டிருக்கேன் பிள்ளைகள். இதில் நீங்க விளங்கிக் கொள்ளணும், பகுபத உறுப்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வந்து பொருள் தருவது புணர்ச்சி என்று சொல்லுகின்றோம் என்ற விடயத்தை நீங்கள் வச்சுக்கொள்ளணும், ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அதுக்காகத்தான் இதை நான் போட்டிருக்கிறேன். கீழே போட்டிருக்கிறது வந்து அவன் பூக்களை, அதாவது தனித்தனி சொற்கள். பாருங்க, தனித்தனி சொல் இல்லையா? அவன் என்பது ஒரு சொல், பூக்களை என்பது ஒரு சொல், வளர்த்தான். இப்படி சொற்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வந்து பொருள் தருமாயின் பொருள் தருவதை நாங்கள் என்னவென்று சொல்லுவோம் கேட்ட பிள்ளைகள், புணர்ச்சி என்று சொல்லுவோம். புணர்ச்சி என்றால் ஒன்றோடு ஒன்று சேர்வதை நாங்கள் புணர்ச்சி என்று சொல்லுவோம். சரி,
இப்ப பாருங்க, அதுக்கான தியரியை திரும்ப நான் போடுறேன். சொற்கள் அல்லது சொல்லாக்க கூறுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வருவதை நாங்கள் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். சொற்கள் அல்லது சொல்லாக்க கூறுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வருவதை நாங்கள் புணர்ச்சி என்று சொல்லுவோம். இதுதான் புணர்ச்சி என்ற அந்த புணரியல் பகுதியில் காணப்படுகின்றது. இது ஓலவல் பிள்ளைகளுக்கும் அவசியப்படும், அதாவது ஏலவல் பிள்ளைகளுக்கு மிக அவசியமாக காணப்படும். அதாவது உங்களுக்கு ஏலவல்ல எம்சிக்யூல அந்த 20 வினாக்கள் வரும், பல்தேர்வு வினாக்கள். அந்த பல்தேர்வு வினாக்களுக்கு இது பயன்படுத்தப்படும். மற்றது ஓலவல் பிள்ளைகளுக்கும் இது தேவையா இருக்கும். கவனம் எடுத்து இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். ஆகவே புணர்ச்சி என்பது சொற்கள் அல்லது சொல்லாக்க கூறுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வந்து பொருள் தருவதை நாங்கள் புணர்ச்சி என்று சொல்லுவோம். இதுதான் புணர்ச்சியினுடைய வரைவிலக்கணமாக காட்டப்படுகிறது. சரி, நாங்க இப்ப அடுத்து பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த புணர்ச்சி அதனுடைய அமைப்பின் அடிப்படையில பிரதானமா 2ஆ வகுக்கலாம். அதாவது எப்படின்னு கேட்டா, அகப்புணர்ச்சி, புறப்புணர்ச்சி. அதாவது புணர்ச்சியினுடைய அந்த புணர்கின்ற தன்மை, அந்த புணர்கின்ற அமைப்பின் அடிப்படையில் நாங்கள் 2ஆக வகுக்கலாம். ஒன்று என்னன்னு கேட்டா அகப்புணர்ச்சி, மற்றொன்று என்னன்னு கேட்டா புறப்புணர்ச்சி. இந்த விடயத்தை தான் நாங்கள் இப்ப பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்க பார்ப்போம். அதாவது அகப்புணர்ச்சி, நான் சொன்ன மாதிரி, அதாவது சொற்கள் இல்லாட்டி இந்த புணர்கின்ற புணர்ச்சி ஏற்படுகின்ற விதத்தை, அந்த அமைப்பை வைத்துக் கொண்டு நாங்கள் என்னன்னு கேட்டா பிரதானமாக 2ஆக இந்த புணர்ச்சியை வகுக்கலாம், பிரிச்சு பார்க்கலாம். ஒன்று என்னன்னு கேட்டா அகப்புணர்ச்சி, மற்றது புறப்புணர்ச்சி. அகப்புணர்ச்சி, புறப்புணர்ச்சி. இப்ப நாங்க பார்க்க இருக்கிற விஷயம் இந்த அகப்புணர்ச்சினா என்ன? அகம் என்றால் என்ன? உள்ளுக்கே, உள்ளே, அகம். ஆகவே இந்த புணர்ச்சி எப்படி ஏற்படுகின்றது என்று கேட்டால் உள்ளுக்கே நடைபெறுகிறதா? உள்ளுக்கே நடைபெறுகிறதா? சரி, அப்படின்னா என்ன? உள்ளுக்கே நடைபெறுகிறதுனா என்ன? உள்ளால், உள்ளே புணரப்படுகின்றது. அதாவது சொற்கள், ஒரு சொல்லில் அதனுடைய பகுபத உறுப்புகள், சொல்லாக்க கூறுகள் ஒன்றோடு ஒன்று புணர்வதை நாங்கள் சொல்லுவோம். என்னன்னு கேட்டா அகப்புணர்ச்சி. பாருங்க, உதாரணமா கட்டினேன், கட்டினோம், கட்டினோம். இத எப்படி இந்த கட்டினோம் என்ற சொல் அகப்புணர்ச்சிக்கு உதாரணமாக சொல்ல முடியும். அகப்புணர்ச்சிக்கு உதாரணமாக, அகப்புணர்ச்சிக்கு எப்படி உதாரணமாக சொல்றது கேட்டா பிள்ளைகள், அதாவது இது பல்வேறுபட்ட சொல்லாக்க கூறுகளை கொண்டுதான் இந்த சொல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட சொல்லாக்க கூறுகளை கொண்டுதான் இந்த சொல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இதனுடைய வினை அடி எப்படி இருக்கும்? கட்டு இன் சக ஓம். கட்டு சக இன் சக ஓம். கட்டு இன் ஓம். விகுதி ஓம், பகுதி கட்டு, இன் என்ன? இடைநிலை, இறந்த கால இடைநிலையாக காணப்படுகிறது இன். ஆகவே சொல்லாக்க கூறுகளை கொண்டு புணர்கின்ற அந்த புணர்ச்சியை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டா அகப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். சொல்லாக்க கூறுகளை கொண்டு புணர்றதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? அகப்புணர்ச்சின்னு சொல்லுவோம். பகுபத உறுப்புகள், சொல்லாக்க கூறுகள். கட்டு பிளஸ் இன் பிளஸ் ஓம் ஈக்குவல் என்ன? கட்டினோம். இவ்வளவு தான். இதில் உள்ள விஷயம் பெருசா ஒன்றும் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. ஆகவே பகுபத உறுப்புகளை கொண்டு, சொல்லாக்க கூறுகளை கொண்டு புணர்கின்ற அந்த சொற்களை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? அகப்புணர்ச்சி என்று சொல்லுகின்றோம். சரியா? அகப்புணர்ச்சிக்கு இன்னொரு தியரி இருக்கு. என்னன்னு கேட்டா, அதாவது நிலைமொழியும் வறுமொழியும் ஒன்றோடு ஒன்று புணர்கின்ற பொழுது புணர்ந்து எப்படி வருதுன்னு கேட்டா, தொகை சொல்லாய் வருகின்ற பொழுது அதனையும் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் கேட்டா அகப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். தொகை சொல்லாய் வருகின்ற அந்த சொற்களை நாங்கள் சொல்லுவோம் அகப்புணர்ச்சி என்று நாங்கள் சொல்லுவோம். பாருங்க, 2 அல்லது பல தனி சொற்கள், 2 அல்லது பல தனி சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து புணர்ந்து ஒரு தொகை சொல்லா வருதா, அதையும் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? அகம், அதாவது அகப்புணர்ச்சி தான் சொல்லுவோம். ஏன்? உள்ளே புணர்ந்திருக்கின்றது, அந்த புணர்ச்சி உள்ளே நடைபெற்றிருக்கின்றது. ஒரு சொல்லுக்கு உள்ளே நடைபெற்றிருக்கின்றது. ஒரு சொல்லுக்குள்ளே நடைபெறுவதற்கு இது அவசியமாக தேவைப்படுகின்றது, சொல்லாக்க கூறுகள் தேவைப்படுகிறது. இதுதான் பிள்ளைகள் இதில் உள்ள விஷயம். பாருங்க, வானொலி, உதாரணமா வானொலி என்ற சொல் எடுத்துக்குவோம். இது எப்படி வரும்? இப்ப பிரிக்கையில வான் சக ஒளி. வான் சக ஒளி என்ற அந்த சொல் 2 சொல்லாக்க கூறுகளை, அதாவது பாருங்க, தனி சொல்லை கொண்டு
வான் என்ற ஒரு சொல் ஒளி என்ற இன்னொரு சொல்லை கொண்டு உருவாக்கப்பட்டு, அதாவது தொகை சொல்லாய் இரண்டு அல்லது பல தனி சொற்களை கொண்டு உருவாக்கி ஒரு தொகை சொல்லாய் வருவதையும் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னோம், அகப்புணர்ச்சின்னு சொல்லுவோம். இங்க இரண்டு தனி சொற்கள் வான் பிளஸ் ஒளி, வானொலி என்று ஒரு தொகை சொல்லாய் வருகின்ற அந்த புணர்ச்சியையும் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டா அகப்புணர்ச்சின்னு தான் சொல்லுவோம். ஆகவே எனது அன்புக்குரிய மாணவர்களை ஒண்ணுமே நீங்க கவலைப்பட தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. இதெல்லாம் வெரி சிம்பிள். நீங்க சிம்பிளா எடுத்துக்கிட்டா சிம்பிள் தான். இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. என்ன, அதாவது புணர்கின்ற தன்மையை சொற்கள் இல்லாட்டி பகுபத உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று புணர்கின்ற தன்மையை பொறுத்து நாங்கள் ரெண்டா பிரதானமா வகுப்போம். ஒன்று அகப்புணர்ச்சி, புறப்புணர்ச்சி. அகப்புணர்ச்சினா என்னப்பா, அந்த சொல்லாக்க கூறுகள் பகுபத உறுப்புகள் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து வர்றதுனால அகப்புணர்ச்சின்னு சொல்லுவோம். அதுக்கு இந்த வெட்டினம் கட்டினோம்னு என்ன சில உதாரணங்களை போட்டுக் கொள்ளுங்கள், நீங்களே உருவாக்குங்கள். போனோம், போ பிளஸ் இன் பிளஸ் ஓம். கண்டேன், கான் பிளஸ் இட் பிளஸ் ஏன். கண்டேன். இப்படியான சொல்லுக்கு உள்ளே நடைபெறுகின்ற அந்த புணர்ச்சிகளை நாங்கள் சொல்லுவோம். சொல்லாக கூறுகள் நடைபெறுகின்ற அந்த புணர்ச்சியை நாங்கள் சொல்லுவோம் அகப்புணர்ச்சி என்று சொல்லுவோம். புறப்புணர்ச்சி என்ற விடயத்துக்கு நாங்கள் வருவோம். அதுக்கு உள்ள அகப்புணர்ச்சிக்கு இன்னொரு தியரி இல்லையா, அந்த தியரி மிக கவனமானது. அதாவது இரண்டு அல்லது பல தனி சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தொகை சொல்லாய் வருவதை நாங்கள் சொல்லுவோம். என்னன்னு கேட்டா இந்த அகப்புணர்ச்சின்னு சொல்லுவோம். வான் பிளஸ் ஒளி, வானொலி. தொலை பிளஸ் காட்சி, தொலைக்காட்சி. இதெல்லாம் என்ன, பல் கலை கழகம், பல் கலை கழகம். இதெல்லாம் என்ன, ஒரு தொகை சொல். இரண்டு அல்லது பல தனி சொற்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட தொகை சொல்லையும் நாங்கள் எப்படி சொல்லுவோம்னு கேட்டா எங்களுடைய என்ன, இந்த அகப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே அன்புக்குரிய மாணவர்களை ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. இப்ப நாங்க பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால் புறப்புணர்ச்சினா என்ன. புறப்புணர்ச்சினா என்ன, பிள்ளைகளே படிக்கையிலே சொல்லையிலேயே தியரி, அதாவது அந்த டைட்டில் தலைப்புகளை சொல்லையிலேயே விஷயம் விளங்குது. புணர்ச்சின்னு படிக்கிறோம். புணர்ச்சினா ஒன்று இன்னொன்றோட சேர்றது. அகப்புணர்ச்சி உள்ளே நடைபெறுகின்ற புணர்ச்சி, அதுதான் அந்த சொல்லாக்க கூறுகள் உள்ளே நடந்த அந்த புணர்ச்சி அகப்புணர்ச்சி. இத புறம்னு சொல்றேன். புறம்னா என்ன, வெளியில. அப்படின்னா என்ன, அதாவது சொற்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பொருள் தருவது, புணர்ந்து பொருள் தருவதை நாங்கள் சொல்லுவோம். என்னன்னு கேட்டா புறப்புணர்ச்சி என்று நாங்கள் சொல்லுவோம். இப்ப நாங்க பார்க்க இருக்கோம் புறப்புணர்ச்சினா என்னன்னு பார்ப்போம். பாருங்க, இப்ப நாங்க பார்க்க இருக்கிற விஷயம் என்ன, புறப்புணர்ச்சி. புறப்புணர்ச்சியில அதாவது இதனுடைய தியரி வரைவிலக்கணம், இரண்டு அல்லது பல சொற்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பொருள் தருவது என்னன்னு கேட்டா புறப்புணர்ச்சி. புறத்தே புணர்வது, அகத்தே புணர்ந்தது அகப்புணர்ச்சி. பாருங்க இங்க, அதாவது நான், பாருங்க, நான் நாளைக்கு, நாளைக்கு பாடசாலைக்கு, பாடசாலைக்கு செல்வேன். நான் நாளைக்கு பாடசாலைக்கு செல்வேன் என்பது பல சொற்களை கொண்டு, நான் என்பது ஒரு சொல், நாளைக்கு என்பது ஒரு சொல், பாடசாலைக்கு என்பது ஒரு சொல், செல்வேன் என்பது ஒரு சொல். ஆகவே 1 2 3 4 4 சொற்களை இரண்டு அல்லது பல சொற்களை கொண்டு புணர்வதை நாங்கள் சொல்லுவோம் புற புணர்ச்சி என்று சொல்லுவோம். புறப்புணர்ச்சி என்று சொல்லுவோம். பல சொற்கள், அதாவது இரண்டு அல்லது பல சொற்கள் ஒன்றோடு ஒன்று புணர்ந்து பொருள் தருவதை நாங்கள் என்ன, புறப்புணர்ச்சின்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் விஷயம். சொற்கள் புணர்தா, அதை நாங்க புறப்புணர்ச்சின்னு சொல்லுவோம். மிக கவனமா இருக்கணும். திரும்பியும் ஞாபகப்படுத்துறேன், சொற்கள் புணர்ந்தது என்ன, தனியா ரெண்டு சொல் புணர இல்ல. என்ன, பல அல்லது தனித்த இரண்டு சொற்கள் புணர்ந்து அது ஒரு தொகை சொல்லாய் வந்துருச்சா, அதை நாங்க பார்த்துக்கணும். கேட்டா அகப்புணர்ச்சி. இங்க ஒரு வாக்கியத்தின் அடிப்படையில பாருங்க, நான் நாளைக்கு பாடசாலைக்கு செல்வேன். நான் நாளைக்கு பாடசாலைக்கு அப்படின்னாலே என்ன, அந்த வாக்கியம் நிறைவு பெறாட்டியும் இது புறப்புணர்ச்சி தான். பல சொற்கள், இரண்டு அல்லது பல சொற்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வந்து பொருள் தருவதை நாங்கள் புறப்புணர்ச்சி என்று சொல்வோம். பெரிய ஒரு விஷயம் இல்லை. இப்ப நாங்க பார்த்த விஷயம் உங்களுக்கு தெரியும் நல்லாவே. அதாவது புணர்ச்சினா என்னன்னு பார்த்தோம். திரும்ப ஞாபகப்படுத்தின பிள்ளைகள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த காணொலியை. இந்த காணொலியை நீங்க பார்க்கறது மட்டுமல்லாமல் என்ன செய்யணும், உங்களுடைய சகபாடிகள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து உதவுங்க, அவங்களும் படிக்கணும். ஆகவே இது A-level பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் பயன்படும்.
ஓ லெவல் மற்றது சாதாரண எல்லா வகுப்புகளுக்கும் இந்த புணர்ச்சினா என்ன, சின்ன வயசுல நாங்கள் இந்த மாதிரியான இலக்கணங்களை இலகுவாக படிச்சுட்டு போயிட்டோம்னா எங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. ஆகவே மிக இலகுவா இருக்கும். நீங்க படிக்கிறது மட்டுமல்லாமல் என்ன செய்யும், இந்த காணொலியை பார்த்த பிறகு நீங்க இந்த பயிற்சிகள் எடுக்கணும். இது தொடர்பாக புணர்ச்சி, அதாவது புணர்ச்சி தொடர்பான வினாக்கள் வந்திருக்கா, நீங்க ஏதாவது அகப்புணர்ச்சி புறப்புணர்ச்சிகளை வினாக்களை தேடி என்ன செய்யணும். அப்படி செஞ்சா உங்களுக்கு மிக சரியான ஈஸியா இருக்கும் எக்ஸாமுக்கு போகல. நாங்க பார்த்தது புணர்ச்சியில என்னன்னு பார்த்தோம். அடுத்து புணர்ச்சியினுடைய அந்த புணர் அமைப்பை வைத்து நாங்க என்னன்னு பார்த்தா பிரதானமா ரெண்டா பார்த்தோம், அகப்புணர்ச்சி புற புணர்ச்சி. இந்த அகப்புணர்ச்சியினுடைய மிக முக்கியமான பண்பா காணப்படும் என்னன்னு கேட்டா, அகப்புணர்ச்சியில பெரும்பாலும் இடைவெளி விட்டு எழுத மாட்டோம், புணர்ச்சி விகாரங்களுடன் எழுதுவோம். இப்படி அகப்புணர்ச்சியில இடைவெளி விட்டு எழுத மாட்டோம். உதாரணமா பாருங்க, இப்ப வெட்டினோம், அதாவது உதாரணமா வெட்டினோம் என்பதை நாம் எப்படி இடைவெளி விட்டு எழுத, வெட்டு இன் ஓம், வெட்டு இன் ஓம். இல்லாட்டி மரத்தை என்ற சொல் எடுத்துக்கோமே, மரத்தை என்ற சொல் எப்படி அகப்புணர்ச்சி தானே, மரத்தை. மரம் சக அத்து சக ஐ, இது எப்படி சொல்லிடுமா, மரத்தை என்ற சொல்ல மரம் அத்து ஐ. இப்படி என்ன செய்ய மாட்டோம், அகப்புணர்ச்சியில நாங்க இடைவெளி விட்டு எழுத மாட்டோம். அதாவது புணர்ச்சி விகாரங்களோட என்ன செய்வோம், நாங்கள் எழுதுவோம். மரம் அத்து ஐ, மரம் அங்க பெயர்ச்சொல் பகுதி, அங்க என்ன காணப்படுது, அத்து ஐ. அத்து என்பது என்ன, சாரியை, ஐ விகுதியாக வருகின்றது. ஆகவே மரம் அத்தை, மரத்தை என்று நாங்கள் எழுதுவோம். புணர்ச்சி விகாரங்கள் என்ன செய்வோம், அதாவது சேர்த்து எழுதுவோம். அகப்புணர்ச்சியில பெரும்பாலும் என்ன செய்வோம் கேட்டா, இடைவெளி விட்டு எழுத மாட்டோம், சேர்த்து தான் எழுதுவோம். புணர்ச்சி விகாரங்களுடன் எழுதுவோம் என்று நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அடுத்து புறப்புணர்ச்சியில அப்படி சேர்த்து எழுதுமா, புறப்புணர்ச்சியில பெரும்பாலும் என்ன, அதாவது புணர்ச்சி இந்த விகாரங்கள் இன்றி தான் எழுதுவோம், இல்லாமல் எழுதுவோம், இடைவெளி விட்டு எழுதுவோம். இப்ப இப்படி சொல்லிடுமா, நான் நாளைக்கு படசாலைக்கு போகின்றேன், நான் நாளைக்கு படசாலைக்கு செல்வேன், நான் அந்த பக்கம் போய் வருகிறேன், நான் அந்த பக்கம் போய் வருகிறேன், இப்படி எல்லாம் சொல்ல இயலாது. ஏன், இடைவெளி விட்டு தான், அதுதான் புறப்புணர்ச்சியில் படிச்சிருக்கமே, இடைவெளி விட்டு தான் என்ன செய்யணும், நான் அதை எழுத வேண்டும். பாருங்க, நான் நாளைக்கு பாடசாலைக்கு செல்வேன், இப்படித்தான் நாங்கள் எழுதணும். ஆகவே இடைவெளி விட்டு தான் எழுதணும். எனது அன்புக்குரிய மாணவர்களை, இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த காணொலியில் பார்த்தது உங்களுக்கு மிக பயன் தரக்கூடிய ஒரு பகுதி என்று நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த புணரியல் பகுதியில் புணர்ச்சியில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு காணொலியிலும் உங்களுக்காக பல்வேறுபட்ட ஒவ்வொரு அலகுகளாக தனித்தனியாக உப அலகுகளாக இந்த புணரியல் பகுதியை நான் உங்களுக்கு அதாவது கற்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு படிச்சு கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். எந்த விதமான பயம் உங்களுக்கு இருக்க தேவை, மிக இலகுவான முறையில் உங்களுக்கு ஏற்ற வகையில நமக்கு சரளமான மொழி நடையில உங்களுக்கு அதாவது நீங்கள் விரும்புகின்ற உதாரணத்தோட நான் உங்களுக்கு படிச்சு கொடுப்பேன். எந்த விதமான அலட்டலும் தேவை. நீங்க பெருசான தலை தூக்கி வச்சுட்டு பெருசா புணரி என்ன பெரிய பாரம் இல்லாட்டி இலக்கணம் எங்களுக்கு பாரம் பெரிய பெரிய எல்லாரும் காட்டுற இந்த பயமுறுத்தலாம் இல்லை, இங்க ஒண்ணுமே தேவையில்லை. இதெல்லாம் சின்ன விஷயம், ஒன்றுக்கும் நீங்க அலட்டிக்கொள்ள தேவையில்லை. நீங்க யாமும் தமிழோட இணைந்திருமே, உங்களுக்கு எந்த விதமான பயம் தேவை. உங்களுக்கு கடைசி வரை உங்களுடைய இறுதி பரீட்சையை வச்சோம், அதாவது இந்த பகுதியில் எல்லா பகுதிகளையும் உங்களுக்கு மிக இலகுவாக நீங்கள் விரும்புகிற அந்த சரளமான பகுதியோடு நான் கொண்டு போறதுக்கு தயாரா இருக்கு. நீங்க இந்த யாவும் தமிழை நம்பலாம், எந்த விதமான சிக்கலும் உங்களுக்கு ஏற்படாது. நிச்சயமாக நல்ல பெருமைகள், நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும் பிள்ளைகளே. ஆகவே இன்று நாங்கள் பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டா, புணரியல் பகுதியில் முதல் அறிமுகம், புணரியல் என்னன்னு பார்த்தோம், புணர்ச்சினா என்னன்னு பார்த்தோம், அது அகப்புணர்ச்சி புறப்புணர்ச்சி என்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம். சரி, இதுல நான் ஒன்ன சொல்ல மாட்டேன், மிக முக்கியமான விஷயம் ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன், சரியா? அது அந்த விஷயத்தோட சொல்லிட்டு நாங்கள் தொடர்ச்சியாக அந்த புணர்ச்சியினுடைய வகைகள் பற்றி நாங்கள் பார்க்க போறோம். அடுத்த காணொலியில அடுத்த வகுப்புல நாங்க இந்த விஷயம் தொடர்பாக நாங்க பார்க்கலாம். இப்ப மிக முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லலாம்னு உங்களுக்கு நான் நினைச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த விஷயத்தை சொல்லிட்டு இந்த காணொலியில இந்த புணர்ச்சி தொடர்பான இந்த விடயத்தை இன்னைக்கு நான் இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, அந்த விஷயம் என்ன அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயம் ஒன்று உங்களுக்கு நான் அப்ப சொல்றேன். பாருங்க பிள்ளைகள், அதாவது இந்த புணர்ச்சியில புணரியல்ல புணர்வதற்கு முக்கியமா அடிப்படையா என்ன, ரெண்டு சொற்கள் தனியா ஒரு சொல்ல வச்சுட்டு புணர வைக்கணுமா, இயலாது. புணர்றதுக்கு அடிப்படையா இரண்டு விடயங்கள் தேவை. அந்த இரண்டு விடயங்கள் என்னன்னு கேட்டா பாருங்க, வான் பிளஸ் ஒளி, வான் பிளஸ் ஒளி. அது மிக முக்கியமா தேவை இரண்டு விடயங்கள். என்னன்னு கேட்டா அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நிலைமொழி. என்ன பிள்ளைகள், நிலைமொழி.
சார் நிலைமொழினா என்ன? நிலைத்து நிற்கின்ற மொழி. அந்த நிலைமொழி முதலாவது நிற்கின்ற அந்த மொழி, அந்த சொல், அதை நாங்கள் சொல்லுவோம் நிலைமொழி என்று சொல்லுவோம். நிலைமொழி என்று சொல்லுவோம். அடுத்து அதோட புணர போகின்ற அந்த சொல்லை நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு கேட்டா, அதாவது இதை சொல்லுவோம் வருமொழி. ஆகவே புணரியல்ல புணர்ச்சி ஒன்று நடைபெறுவதற்கு மிகவும் அடிப்படையா தேவை என்னன்னு கேட்டா இந்த நிலைமொழி தேவை, வருமொழி. நிலைமொழினா இந்த வான்னு சொல்றது மட்டும் நிலைமொழி இல்ல, அதாவது அடிப்படையா முதலாவது நிற்கின்ற அந்த சொல் நிலைத்து நிற்கின்ற நிலைமொழி. இது நிலைத்து நிற்கும், இது அசராது, இது அகலாது. வான், கான் பிளஸ் ஒளி. காணங்க என்ன? நிலைமொழி. வான் அலை, வான் பிளஸ் அலை. வான் என்னங்க? நிலைமொழி. ஆண் அழகன், ஆண் என்ன? அங்க நிலைமொழி. இது அப்படியே அசையாது, அப்படியே நிலைத்து நிற்கும் இந்த வான் என்ற அந்த நிலைமொழி, முதலாவது இருக்கின்ற அந்த சொல். வருமொழி என்பது இந்த நிலைமொழியோடு புணருகின்றது, சேருகின்றது, ஒட்டுகின்றது, சேர்ந்து கொள்கின்றது. அப்படி வருகின்ற எல்லா சொற்களையும் நாங்கள் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம்? அதாவது வருமொழின்னு சொல்லுவோம். இதுதான் இதனுடைய விஷயம். அப்ப நிலைமொழினா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். வருமொழினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நாங்க தனியா என்ன செய்யலாம்? நமக்கு ஏத்த மாதிரி தியரியை உருவாக்கலாம். அப்படியே படிக்கிறோம், கட்டா இதே தான் பாடமாக்கிறோம். இலக்கணம் எல்லாம் எந்த பகுதியும் எந்த பாடமும் பாடமாக்கிட்டு இருக்க நீங்க படிப்போம். விளங்கி படிக்கணும் பிள்ளைகள், சொல்ற விஷயத்தை விளங்கி படிக்கணும். உங்களுக்கு நீங்களே என்ன செய்யணும்? செஞ்சு பார்க்கணும். இப்படி அந்த கரெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி, அதாவது இந்த கிளிப் மாணவன் மாதிரி என்ன கேட்டுக்கிட்டே இருக்கு. டீச்சர் சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கிறது விஷயம். எல்லாத்துக்கும் ஆமா போடுறது. ஏன் டீச்சர் இப்படி வருது? எப்படி டீச்சர் இது வரும்? சரி, ஏது இப்படி வரும்? ஏன் அப்படி வரக்கூடாது? உங்களுடைய வினாக்களை என்ன செய்யணும்? படிக்க தர்க்கிக்கணும். ஆசிரியரோட என்ன செய்யணும்? அந்த பாடம் தொடர்பாக, அந்த வினாக்கள் தொடர்பாக தர்க்கிக்கணும். அப்பொழுதுதான் உங்களுக்கு என்னன்னு கேட்டா உங்க மனசுல பதியும், அது நிலையான ஞாபகத்துல என்ன செய்யும்? அப்படியே சேமிக்கப்படும். கடைசி எக்ஸாமுக்கு போயில அழகா எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு வரலாம். நல்ல நினைச்ச ரிசால்ட்ஸ் என்ன ஏசித்தியே பெறலாம். இதே திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டா அதுதான். நீங்க செய்யற விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணுங்க, தொடர்ச்சியா பாருங்க. புணரியல் பகுதி எடுங்க. புணரியல்ல என்னென்ன பேப்பர்ல வந்திருக்கு, முதல் பேப்பர்ஸ், கடந்த கால வினாக்கள் செஞ்சு பாருங்க. இது தொடர்பா சந்தேகம் இருக்கு, அடுத்தடுத்து உங்களுடைய டீச்சர்ஸ் என்ன, உங்களுடைய ஆசிரியரிடம் திரும்ப கேளுங்க. ஐயோ இது விளங்கிருச்சு, எனக்கு விளங்கின மாதிரி இருக்கு, இது நான் எப்படி கேட்கறது? இந்த தெளிவில்லாம அடுத்த யூனிட்டுக்கு பாயிறது அவ்வளவுதான். ஒரு யூனிட்டை முடிச்ச பிறகு தெளிவா என்ன செய்யணும்? அதை விளங்கின பிறகு அடுத்த யூனிட்டுக்கு பாயணும். அதை விட்டுட்டு அதே விளங்கல எனக்கு அடுத்த யூனிட்டுக்கு பாயுது. இப்படி செய்யக்கூடாது. ஆகவே தெளிவா ஒரு விடயத்தை படிச்சா ஒருபடியா தெளிவா படிச்சுட்டு போங்க. அது உங்களுக்கு மனசுல என்ன செய்யும்? நீங்க செஞ்சு பார்த்தா தான், பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுடைய மனசுல நிற்கும். சரி, அப்ப நிலைமொழி, வருமொழி, இதை வச்சு நாங்க தியரியை உருவாக்கலாம். நாங்க ஒரு நாள் படிச்சோம். இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நானும் படிச்ச புத்தகங்களை வச்சு அந்த தியரியை தான் உங்களை சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப பாருங்க, நிலைமொழியும் மறுமொழியும் ஒன்றோடு ஒன்று புணர்ந்து பொருள் தருவதை என்னன்னு சொல்லுவோம்? புணர்ச்சின்னு சொல்லுவோம். இப்ப புணரியலுக்கு புணர்ச்சிக்கு இந்த தியரி பிழையா? நாங்க இப்ப என்னன்னா சொல்லி வந்தோம்? இரண்டு அல்லது பல சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பொருள் தருவது புணர்ச்சி, சொல்லாக்க கூறுகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பொருள் தருவது புணர்ச்சி, இப்படிலாம் சொல்லிட்டு வந்தோம். நம்ம வச்சிருக்கோம் இதை மட்டும் தானே. நிலைமொழியும் மறுமொழியும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பொருள் தருவது. நிலைமொழினா தெரியும் உங்களுக்கு, நிலைத்து நிற்கின்ற முதலாவது மொழி, அந்த சொல். அதோட டச் பண்ற இந்த சொல், சேர்ற இணைகிற இந்த சொல் என்ன? மறுமொழி. இவ்வளவுதான் விஷயம். இது எனக்குள்ள இருக்கின்ற பொழுது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த ஞாபகம் மனசுல அப்படியே பதிஞ்சிடும். ஒரு முறை படிச்சாலும் என்ன செய்யணும்? ஒழுங்கா படிக்கணும். கிளாஸ்ல ஆசிரியர் சொல்றதை அவதானிக்கணும். படிச்ச பிறகு நீங்க போய் அன்னைக்கு படிச்ச பாடத்தை என்ன செய்யணும்? திரும்ப படிக்கணும். எவனொருவன் என்ன, அதாவது இந்த பகுதி தான் எனக்கு நல்லா தெரியுதே, நம்ம நினைப்போம் இல்லையா, இது எனக்கு வெரி சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கு இந்த விஷயம் அப்படின்னு நினைக்கிறோமா? நினைச்சிட்டோம்னா அந்த பகுதியை ஒரு நாளுமே நம்ம கற்றுக்கொள்ள மாட்டோம். இன்னைக்கு நாங்க இணைஞ்சிருந்தது யாவும் தமிழ். உங்களுடைய டீச்சர், உங்களுடைய வகுப்பு, நீங்க நேரடியாக கற்கிற மாதிரியே இருக்கின்ற அந்த வகுப்பில், அதாவது யாவும் தமிழ் யூடியூப் தளத்தோடு நீங்கள் இணைந்திருந்தீர்கள். உங்களுக்காக பல்வேறுபட்ட தொடர்ச்சியாக எதிர்பார்க்க வினாக்கள் மற்றும் இந்த மாதிரியான இலக்கண பகுதியிலிருந்து உங்களுக்கு தேவையான சரளமான நம்மளுடைய பேச்சு வழக்கில் உங்களுக்கு விளங்கக்கூடிய அந்த வகையில் உதாரணங்கள்லாம் அதற்கேற்ற மாதிரியே உங்களுக்கு வேற ஈஸி, சரியான சிம்பிளா உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பிள்ளைகள். உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே
தொடர்ச்சியாக நீங்கள் யாவும் தமிழோடு இணைந்திருங்கள். இதுவரையில சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனென்றால் இது உங்களுடைய டீச்சர், உங்களுடைய தளம். ஆகவே இதை வலுப்படுத்த வேண்டியது, இதை பலப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. ஆகவே சப்ஸ்கிரைப் செய்யுங்க பிள்ளைகளே. அடுத்து இந்த காணொலியில் உங்களுடைய நண்பர்கள் சகபாடிகள் எல்லாரும் பகிருங்க. அவங்க எல்லாம் படிக்கட்டும். எல்லோரும் இன்புற்று இருப்போம். எல்லோரும் நல்ல பெறுபவர்களை பெறுவோம். அடுத்து லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க. அதிகமா உங்களுடைய கமெண்ட்ஸ்களை இந்த தளம் எப்படி காணப்படுகிறது, உங்களுக்கு எவ்வாறு யாவும் தமிழ் பயன்படுகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்க பிள்ளைகள். மற்றொரு காணொலியில் சந்திப்போம். கலகலப்பாய் படிப்போம், ஆர்வமாய் படிப்போம், எதிர்பார்ப்போடு படிப்போம். நிச்சயமாக எங்களுடைய இலக்கை நோக்கி படிப்போம் என்று உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும். என்றும் உங்கள் அன்பு ஆசான் கணாசர். வணக்கம் பிள்ளைகளே.